வணக்கம், என் பேர் திலீப். நான் ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், கார்பரேஷன் சிஎம்டி லைசன்ஸ் சர்வேராக இருக்கேன். நிறைய கஸ்டமர்ஸ் எங்கள்கிட்ட வீடு கட்டும்போது சரி, டிசைன் பண்ணும்போது சரி, என் வீடோட எலிவேஷன் வந்து ரொம்ப ரிச்சாக இருக்கணுங்க. வீடு நம்மளுக்கு பார்த்தா இந்த ஏரியாவில் வந்து ஒரு ஐடென்டிட்டி மாதிரி தெரியணும், அந்தளவுக்கு ப்ரீமியம் லுக் வரணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. பட் அதில் என்னென்ன எலிமெண்ட்ஸ்லாம் கொண்டு வரணுன்றது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அதை டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டோட எலிவேஷனை ப்ரீமியமாக மாற்றுறதுக்கு ஒரு 8 எலிமெண்ட்ஸ் தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு எலிமெண்ட் பார்த்துக்கிட்டோன்னா அலுமினியம் லூவர்ஸ். ஸோ ஜென்ரலாக வீட்டோட லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு நம்ம வந்து விண்டோஸ் ஆர் டோர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். பட் இந்த லூவர்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு பார்ஷியலாக லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனும் இது கொடுத்துரும், வீட்டுக்கு ஒரு ப்ரீமியம் லுக் அண்ட் அப்பியரன்ஸையும் இது கொடுத்துரும். ஸோ இந்த லூவர்ஸ்லேயே வந்து நம்மளுக்கு ஹரிசாண்டல் டைப் இருக்குது, வெர்டிக்கல் டைப் இருக்குது, ரீசெண்டாக அட்ஜஸ்டபிள் டைப் லூவர்ஸ்லாம் இருக்குது. இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் எலிவேஷன் ரொம்ப அழகாக இருக்கும். செகண்ட் எலிமெண்ட் பார்த்துக்கிட்டோன்னா வெர்டிக்கல் கார்டன் பேனல்ஸ். நிறைய பேருக்கு சிட்டிக்குள்ளே வீடு கட்டும்போது எனக்கு நிறைய செடி வச்சு பண்ணணும், எனக்கு வீட்டில் க்ரீனரிஸ் ரொம்ப பிடிக்கும், அந்த க்ரீன் கலர் டோனே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. பட் நம்மளுக்கு செட்பேக் நிறையா இருக்காது, வீட்டில் மரம் வளர்க்குறதுக்கோ செடி வளர்க்குறதுக்கோ பெரிய ஒரு ஏரியா இருக்காது. நிறையா பேருக்கு நேச்சுரல் பிளான்ஸ் வளர்த்தா அதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னால் முடியாது, ஆனால் செடி மாதிரி பார்க்குறதுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும், ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் வைக்கிறதுக்கு இடம் வேணும்னு கேட்பாங்க. இது எல்லாத்துக்குமே இருக்கிற ஒரு ஒன் அண்ட் ஒன்லி சொல்யூஷன் இந்த வெர்டிக்கல் கார்டன் பேனல்ஸ் தான். இதை நீங்கள் லிட்டரலி எங்கே வேணால் யூஸ் பண்ணலாம். உங்கள் வீட்டில் நடு ஹாலில் செடி வேணுமா, உங்கள் வாலை வந்து நீங்கள் டெக்கார் பண்ணிடலாம் இந்த பேனலிங் வச்சுட்டு. இல்லை டெரஸில் வேணுமா, எனக்கு டெரஸ் வந்து ப்ரைவேட்டாக வேணுங்க, நான் ஸ்விம்மிங் பூல் வைக்கணும், எனக்கு ப்ரைவசி வேணும்னா டெரஸில் நீங்கள் கம்ப்ளீட்டாக சைடில் கவர் பண்ணிட்டீங்க இந்த கார்டனிங் பேனல்ஸை வச்சுன்னா ஒரு சின்ன ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு அவென்யூக்குள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து அப்பியரன்ஸ் இது கொடுத்துரும். தேர்ட் எலிமெண்ட் பார்த்துக்கிட்டோன்னா ஹெச்பிஎல், ஹை ப்ரெஷர் லேமினேட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து உட்டு கலர்லேயே இருக்கும், உட்டு மாதிரியே இருக்கும், டெக்ஸ்டர் இருக்கும். நான் அது உட்டு கிடையாது. இதை எங்கே வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். லிட்டராக பில்டிங்கோட எலிவேஷன் ஃப்ரண்ட்டில் யூஸ் பண்ணலாம், கேட்ஸில் யூஸ் பண்ணலாம், பால்கனிஸில் யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு சில இடங்களில் வந்து டெக்கார் சீலிங்ஸ் பண்ணுறதுக்கெலாம் கூட இது யூஸ் பண்ணுறாங்க. ஹெச்பிஎல் பேனல்ஸ் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும், அந்த லுக் அண்ட் ஃபீல் வந்து ரொம்ப கிராண்டாக இருக்கும். அவுட்டரில் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து ஒரிஜினல் வுட்டை யூஸ் பண்ணால் கூட மழை வெயிலுக்கு தாங்காது, ஃபேட் ஆகிடும், கிராக் ஆகும், அந்த எந்த இஷ்யூஸுமே இது வராது. இது ரொம்ப ப்ரீமியமான ஒரு எலிவேஷன் எலிமெண்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணுங்கள். ஃபோர்த் எலிமெண்ட் பார்த்துக்கிட்டோன்னா இந்த பாக்ஸ் எலிவேஷன் டிசைன். ஸோ இதுவுமே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போதே நம்ம எதர் கான்க்ரீட்டில் பண்ணலாம், இல்லை ஸ்டீலில் பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். அந்த ஷேப்பை வந்து நம்ம எலிவேஷன் டிசைன் பண்ணும்போதே பண்ணிட்டோம்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக ஒரு கான்டெம்பரரி லுக்கும் வந்து கொடுக்கும். இதை நீங்கள் பே விண்டோக்கு யூஸ் பண்ணலாம், பால்கனிக்கு யூஸ் பண்ணலாம், ஒரு சின்ன ஏரியா கூட யூஸ் பண்ணலாம். எப்படி வேணுமோ அந்த பாக்ஸ் டைப் டிசைனை வந்து நீங்கள் பண்ணலாம். ஒரு சிலர் இந்த பாக்ஸ் டைப் டிசைன் வந்து காம்பவுண்ட் வால் கூட கனெக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி மல்டிபிள் பெர்மிட்டேஷன் காம்பினேஷனில் வந்து இதை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டோன்னா டிசைன் என்ட்ரன்ஸ் கனப்பி. நம்ம வீட்டோட ஃபஸ்ட்டு அப்ரோச்சே வந்து பார்த்துக்கிட்டோன்னா இந்த என்ட்ரன்ஸில் தான் இருக்கும். அந்த என்ட்ரன்ஸ் நம்ம எந்த அளவுக்கு கிராண்டாக வைக்கிறோமோ அந்தளவுக்கு வீட்டோட எலிவேஷன் ரொம்பவே ப்ரீமியமாக இருக்கும். இந்த கெனோபி ஸ்டைலில் நம்ம என்ட்ரன்ஸ் பண்ணும்போது இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹெச்பிஎல் பேனல்ஸாக இருக்கட்டும், கிளாஸ் ஒர்க்ஸாக இருக்கட்டும், டைல் கிளாடிங் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். பட் அந்த கெனோபியை நம்ம ப்ராப்பராக டிசைன் பண்ணிட்டோம்னா வீடோட லுக் அண்ட் ஃபீலே வந்து மாறிடும். நெக்ஸ்ட் எலிமெண்ட் பார்த்துக்கிட்டோன்னா சிஎன்சி மெட்டல் கட் டிசைன்ஸ். இந்த சிஎன்சி மெட்டல் கட் டிசைன்ஸ் பார்த்துக்கிட்டோன்னா இப்போ ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. முன்னெல்லாம் வந்து ஹேண்ட் ரெயில்ஸ்னால் வந்து நார்மல் எம்எஸ்ல இருந்தது, எஸ்எஸ்ல இருந்தது, அப்புறம் கிளாஸில் கொண்டு வந்தாங்க. இப்போ ஹேண்ட் ரெயில்ஸு, ஸ்டேர் கேஸ் ரெயிலிங்ஸு எல்லாத்துக்குமே இந்த சிஎன்சி மெட்டல் கட் டிசைன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. பால்கனி க்ளோஷர்ஸு, இன்னும் ஒரு சிலர் வந்து சேஃப்டி பர்பஸ்க்காக கூட அதை யூஸ் பண்ணுறாங்க. நம்ம வீட்டில் கிரில் கேட் வேணும், ஆனால் கிரில் கேட் பார்க்குறதுக்கு ரொம்ப அவுட்டேட்டடாக ஜெயில் கம்பி மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கு பதிலாக மெட்டலில் இந்த சிஎன்சி கட் டிசைனில் பண்ணால் ரொம்ப ப்ரீமியம் லுக் அண்ட் ஃபீல் இருக்கும். இதையும் வந்து நம்ம பில்டிங்கில் நிறைய இடங்களில் யூஸ் பண்ண முடியும். எலிவேஷனில் இந்த எலிமெண்ட்டையும் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணுங்கள். இந்த சிஎன்சி மெட்டல் கட் டிசைன் வந்து எலிவேஷனில் ஃபசேடுக்காகலாம் கூட யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறையா பர்பஸ்க்கு அது யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் எலிவேஷன் எலிமெண்ட் பார்த்துக்கிட்டோன்னா எலிவேஷன் லைட்ஸு. இது வந்து வால் வாஷர் லைட்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த வால் வாஷர் லைட்ஸ்ன்றது நம்மளுக்கு எலிவேஷன் வாலை ஒட்டியே வரும். ஸோ நம்மளுக்கு வாலை வாஷ் பண்ண மாதிரி ஒரு எஃபெக்டில் காட்டும். ஸோ அதனால தான் அந்த வால் வாஷர்ன்ற பேர் வந்துச்சு. ஸோ இது ரொம்ப ப்ரீமியமான ஒரு லுக் அண்ட் ஃபீல் வந்து கொடுத்துரும். இப்போ நீங்கள் பில்டிங்கை வந்து டே டைமில் வந்து அப்பியரன்ஸ்க்காக நம்ம நிறையா டிசைன்ஸ் பண்ணுவோம். பட் நைட் டைம் அதை எடுத்து காட்டுறது எதுனா இந்த லைட்ஸ் தான். நிறைய இடங்கள்ல இந்த லைட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாமல் ரொம்ப கேஷுவலாக விட்டுருவாங்க. பட் அப்படி பண்ணக்கூடாது. எலிவேஷனை ஹைலைட் பண்ணுறதே இந்த வால் வாஷர் லைட்ஸ் தான். உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து கார்டனிங் ஏரியாஸ் வச்சுருக்கீங்க,
இல்லை லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணியிருக்கீங்க, அந்த இடங்கள்லாம் கூட இது ரொம்ப யூஸ் பண்ணலாம். ரொம்ப ப்ரீமியமான லுக் அண்ட் ஃபீல் கொடுக்கும். ஸோ இந்த வால் வாஷர் லைட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அப் டவுன் 2 டைரக்ஷன்லலாம் இருக்குது. அதை கொடுக்கும்போது உங்களால் ஒரே லைட்டை வச்சு 2 ஏரியாவில் ஒரு பெரிய ஏரியாவுக்கு வந்து அந்த கவரேஜ் வந்து கொடுக்க முடியும். லாஸ்ட்டாக 8th எலிவேஷன் எலிமெண்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஸ்டீல் பர்கோலா வந்துருக்கலாம். இந்த ஸ்டீல் பர்கோலா ஜென்ரலாக MS மைல் ஸ்டீலில் தான் பண்ணுவோம். ஸோ இதுவுமே டெரஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரைவேட் ஆக்சஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்டீல் பர்கோலா வந்து மல்டி பர்பஸ்க்கு யூஸ் ஆகும். அதுக்கு மேலே நீங்கள் சோலார் பேனல்ஸ் வைக்கலாம், இல்லை அந்த ஸ்டீல் பர்கோலா நீங்கள் ஊஞ்சல் ஃபிக்ஸ் பண்ணலாம், நீங்கள் ஸ்விம்மிங் பூல் வைக்கிறீங்களா, உங்களுக்கு ஒரு ப்ரைவேட் டெரஸ் வேணுமா, எதுக்குனாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். அதோட லுக் அண்ட் ஃபீலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிச்சாக ப்ரீமியமாக இருக்கும். நார்மலாக இருக்கிற ஒரு டெரஸில் நீங்கள் அந்த ஸ்டீல் பர்கோலா வச்சிங்கன்னா ப்ரீமியம் லுக் அண்ட் ஃபீல் வந்து வந்துடும். ஸோ இதில் நம்ம என்ன கலர்ஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். இதில் உட்டன் டெக்ஸ்டர் கொடுக்கலாம், இல்லை பிளெயின் பிளாக் கொடுக்கலாம், பிளெயின் ப்ரௌனு, நம்ம பில்டிங் எலிவேஷன் கலருக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறையா கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எங்கள் சேனலில் போடுறோம். தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.